வணக்கம், நான் உங்கள் ஜோதிடன் எஸ்வி வெற்றிமுகன் பேசுகிறேன். நம்ம இந்த காணொளி பதிவில் சர் ராமன் அவருடைய ஜாதகத்தை கிரக மண்டல அடிப்படையில் ஆராய்வோம். தமிழ்நாட்டின் பெருமையை உலகறிய செய்தவர் சர் ராமன். இவர் பிறந்தது 7 நவம்பர் 1888. பிறந்த நேரம் காலை 5:47 AM. திருச்சிராப்பள்ளியில் பிறந்திருக்காரு. அயனாம்ச கேபி. கேது மகாதசை இருப்பு 4 வருடங்கள் 2 மாதங்கள் 9 நாட்கள். ஜாதகர் துலாம் லக்னத்தில் பிறந்திருக்காரு. லக்ன பாகையை ஆராய்வோம். லக்னப்பாக துலாம் ராசியில் 19 டிகிரி 14 நிமிடங்கள் 32 வினாடிகள். ராகுவுடைய மண்டலத்திலையும் சந்திரனுடைய சப்ளையும் அமைது. சர் ராமன் அவர்களுடைய லக்னம் 2வது பாவம், 3வது பாவம், 4வது பாவம், 5வது பாவ ஆரம்ப முனைகளை ஆளக்கூடிய மண்டல அதிபதியாக ராகு விளங்குகின்றார். 1, 2, 3, 4, 5, 7, 8, 9, 10, 11 ஆகிய பாவ ஆரம்ப முனைகளை ராகு பகவானே மண்டல அதிபதியாக ஆட்சி பண்ணுகிறார். மண்டல அதிபதியான ராகுவை கவனிப்போம். ராகு 9வது பாவமான கடகராசியில் இருக்கார். 9வது பாவம் ஆராய்ச்சி, பேரறிவு, கண்டுபிடிப்புகள், தந்தையாருடைய ஆதரவு, அதிர்ஷ்டம் ஆகியவற்றை குறிக்கும். ஒரு ஜாதகர் அறிவியல், கண்டுபிடிப்பு, ஆராய்ச்சி, PhD போன்ற துறைகளில் வெற்றி பெறணும்னா 9வது பாவம் வலுத்து இருக்கணும். இவருடைய லக்னா சப்லாட சந்திரன் வராரு. துலாம் லக்னத்துக்கு சந்திரன் 10ஆம் இட அதிபதி. இவருக்கு உலக புகழ் கிடைத்தது. 10ஆம் இடம் உலக புகழ், அங்கீகாரம் ஆகியவற்றை குறிக்கும். சர் ராமன் அவர்களுடைய ஜாதகத்தில் கிரகங்கள் ஏறி இருக்கக்கூடிய மண்டல உபமண்டல பிரிவுகளை பார்ப்போம். லாபாதிபதியான சூரியன் குருவுடைய மண்டலம் ஏறி இருக்காரு. குரு ஆராய்ச்சி, பேரறிவு ஆகியவற்றிற்கு காரகம். சூரியன் குருவுடைய மண்டலத்தில் இருக்கிறத அடிப்படையாக வைத்து ஆராய்ச்சி துறையில் இவர் மிகப்பெரிய வெற்றியை பெறுவார்னு கணிக்க முடியும். 10வது பாவத்தை ஆளக்கூடிய சந்திரன் சுக்கிரனுடைய மண்டலம் ஏறி இருக்காரு. சுக்கிரன் லக்னாதிபதி. இவர் செய்கின்ற செயல், கர்மா, தொழில், இதன் மூலம் இவருக்கு வளர்ச்சி ஏற்படும், புகழ் கிடைக்கும்னு சொல்ல முடியும். சுக்கிரன் லக்னாதிபதியாகி 2வது பாவத்தில் இருக்காரு. ஜாதகர் அறிவியல் பாடங்களை சொல்லித்தரக்கூடிய பேராசிரியராக பணிபுரிந்தார். செவ்வாய் சனியுடைய மண்டலத்திலையும் சனியுடைய சப்ளையுமே இருக்கார். புதன் சந்திரனுடைய மண்டலத்திலையும் செவ்வாயுடைய சப்ளையும் இருக்கார். ஆராய்ச்சி துறைக்கு காரக கிரகமான குரு ராகுடைய மண்டலத்தில் இருக்கார். ராகு 9வது பாவத்தில் இருக்கார். குரு 3, 6க்கு அதிபதியாகி 9வது பாவத்தோட தொடர்பு கொள்வதை அடிப்படையாக வைத்து இவர் PhD பெறக்கூடிய தகுதி வாய்ந்தவர்னு நம்மளால் கணிக்க முடியும். குரு புதனுடைய சப்ல இருக்காரு. புதன் 9, 12க்கு அதிபதி. இதன் காரணமாகவே அறிவியல் ஆராய்ச்சியில் நோபல் பரிசு பெறக்கூடிய அமைப்பு இவருக்கு ஏற்பட்டது. லக்னாதிபதியான சுக்கிரன் சனியுடைய மண்டலத்திலையும் சனியுடைய சப்லையுமே இருக்காரு. லக்னாதிபதியான சுக்கிரன் ராஜ யோகாதிபதியான சனியுடைய மண்டலத்திலையும் சனியுடைய சப்லையும் இருக்காரு. சனி 10வது பாவத்தில் இருக்கார். ராஜ யோகாதிபதியான சனி ஆளக்கூடிய 5வது பாவம் இவருடைய அறிவாற்றல், படைப்பாற்றலை குறிக்கும். சனி 10வது பாவத்தில் இருக்கார். இவருக்கு தன்னுடைய அறிவாற்றல் வாயிலாக உலக புகழ் கிடைத்தது. 4, 5 பாவங்கள் ஆளக்கூடிய சனி புதனுடைய மண்டலம் ஏறி இருக்கார். துலாம் லக்னத்தை பொறுத்த வரைக்கும் புதன் 9, 12 ஆகிய ஆராய்ச்சி துறைகளுக்கு அடிப்படையான பாவங்களை ஆளக்கூடியவர். 5, 9, 12 ஆகிய பாவ குறிகாட்டிகள் அல்லது பாவ இணைப்புகள் ஆராய்ச்சி துறை வெற்றிகளை குறிக்கும். 5வது பாவாதிபதியான சனி சுக்கிரனுடைய சப்ல இருக்கிறத கவனிக்க முடியும். சுக்கிரன் லக்னாதிபதி. சுக்கிரன் ஜாதகருடைய சுய முன்னேற்றத்தை கூறக்கூடிய கிரகமாக துலாம் லக்னத்துக்கு அமைகிறாரு. ராகு கேதுக்கள் கேதுவுடைய மண்டலத்திலையும்
சனியுடைய சப்ளையும் இருக்காங்க. நவகிரகங்களும் குறிக்காட்டக்கூடிய பாவ குறிகாட்டிகளை மண்டல அடிப்படையில் சுருக்கமாக பார்ப்போம். சூரியன் 1, 6, 11 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 3, 9, 10 பாவங்களை சப்ளாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. சந்திரன் 2வது பாவத்தை மண்டலம் வாயிலாகவும் 3, 4, 5, 7, 10 பாவங்களை சப்ளாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. செவ்வாய் 3, 4, 5, 7, 10 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 12வது பாவத்தை சப்ளாடு வாயிலாக குறிக்காட்டுறாரு. புதன் 2வது பாவத்தை மண்டலம் வாயிலாகவும் 3, 4, 5, 7, 10 பாவங்களை சப்ளாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. ஆராய்ச்சி துறைக்கு முக்கிய கிரகமான குரு 9, 10 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 2வது பாவத்தை சப்ளாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. லக்கினாதிபதியான சுக்கிரன் 2, 4, 5, 8, 10 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 12வது பாவத்தை சப்ளாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. 12வது பாவம் ஆராய்ச்சி துறைக்கு அதிமுக்கிய பாவம்னு சென்ற பதிவுகளிலே பார்த்தோம். காலபுருஷ சக்கரத்தில் 9, 12 ஆகிய பாவங்களை ஆளக்கூடிய ராசிநாதனாக குரு விளங்குகிறார். 10க்கும் மேற்பட்ட பாவங்களுக்கு மண்டல அதிபதியாக வரக்கூடிய ராகு 3, 9, 10 ஆகிய பாவ குறிகாட்டிகளை மண்டல வாயிலாகவும் 12வது பாவ குறிகாட்டிய சப்ளாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. 3, 9, 10, 12 பாவங்கள் ஆராய்ச்சி துறையில் இவர் பெற்றிருக்கக்கூடிய இமாலய வெற்றியை குறிக்கும். கேது 3, 4, 5 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 12வது பாவத்தை சப்ளாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. இவருடைய ஜாதகத்தில் பாவ ஆரம்ப முனைகளை ஆளக்கூடிய சப்ளாடுகளை பார்ப்போம். 10வது பாவாதிபதியான சந்திரன் லக்னம் மற்றும் 7வது பாவ சப்ளாடாக வராரு. துலாம் லக்னத்திற்கு ராஜ யோகாதிபதியான சனி 3, 4, 9, 10 பாவங்களுக்கு சப்ளாடாக வராரு. 3, 9, 10 பாவங்கள் ஆராய்ச்சி துறைக்கு மிக இன்றியமையாத பாவங்கள்னு பார்த்தோம். 5, 11 ஆகிய பாவ ஆரம்ப முனைகளை ஆளக்கூடிய சப்ளாடா சூரியன் வராரு. சூரியன் லாபாதிபதியாகி 1, 6, 11 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 3, 9, 10 பாவங்களை சப்ளாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. ஆராய்ச்சி துறைக்கு அடிப்படையான குரு 3, 6 ஆகிய பாவங்களுக்கு அதிபதியாகி 6, 12 பாவங்களுக்கு சப்ளாடாக வராரு. 12வது பாவம் ஆராய்ச்சி துறைக்கு முக்கியமான பாவம்னு பார்த்தோம். குரு சப்ளாடா அமைவதோடு குரு 9, 10 ஆகிய பாவ குறிகாட்டிகளை மண்டலம் வாயிலாகவும் 2வது பாவத்தை சப்ளாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. இவருடைய வாழ்க்கையில் நடந்த உண்மை சம்பவங்களை விம்சோத்ரி தசாபுத்தி அமைப்பில் பொருத்தி பார்ப்போம். சர் சி வி ராமன் அவர்கள் 1904ஆம் ஆண்டு இளங்கலை பட்டப்படிப்பை மெட்ராஸ் பிரசிடென்சி காலேஜில் முடித்தார். சுக்கிர மகாதசையில் குரு புத்தியில் தசாநாதன் சுக்கிரன் லக்னாதிபதியாகி 2, 4, 5, 8, 10 பாவங்களோட 12வது பாவத்தையும் குறிக்காட்டுறாரு. 2, 4, 5, 10 பாவங்கள் கல்வியை மேம்படுத்தக்கூடிய பாவங்கள். புத்திநாதனாக செயல்படக்கூடிய குரு 9, 10 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 2வது பாவத்தை சப்ளாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. 3, 6 ஆகிய பாவங்கள் குருவுடைய ஆதிபத்தியம் வாயிலாகவும் 2, 9, 10 பாவங்கள் குருவுடைய குறிகாட்டிகள் வாயிலாகவும் செயல்படுவதை கவனிக்கணும். சர் சி வி ராமன் அவர்கள் ஜூன் 1907ஆம் ஆண்டு கணக்குத்துறையில் கிளர்க்காக வேலைக்கு சேர்ந்தார். அதே மாதத்தில் தான் இவருக்கு திருமணம் நடந்தேறியது. சுக்கிர மகாதசையில் சனி புத்தியில் இவருக்கு திருமணம் நடந்தது. சுக்கிரன் லக்னாதிபதி ஆவதோடு கலத்திரக்காரகனாகவும் அமைவதை கவனிக்கணும். சுக்கிரன் சனியுடைய மண்டலம் ஏறியிருக்காரு. இவருக்கு சுக்கிர தசையில் சனி புத்தியில் திருமணம் நடந்தது. தசா நடத்தக்கூடிய சுக்கிரன் 2வது பாவத்தை மண்டல வாயிலாகவும் 5வது பாவத்தை மண்டல வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. 2வது பாவம் 5வது பாவம் திருமணத்திற்கு ஏற்ற அமைப்பு. சுக்கிரன் குறிக்காட்டக்கூடிய 10வது பாவ குறிக்காட்டி இவர் வேலையில் அமர்வதை குறிக்கும். புத்திநாதனாக செயல்படக்கூடிய சனி 2, 5, 10 பாவங்களோட தொடர்பு கொள்வதை காண முடியும். 2, 5 பாவ குறிகாட்டிகள் திருமணம் செய்து கொள்வதற்கும்
10வது பாவ குறிகாட்டி வேலையில் அமர்வதற்கும் ஏற்ற பாவங்கள். சர் சி வி ராமன் அவர்கள் கிளர்க்கு வேலையை ராஜினாமா செய்துவிட்டு கல்கட்டா யூனிவர்சிட்டியில் பேராசிரியராக பணி அமர்த்தப்படுறாரு. சூரிய தசையில் புதன் புத்தியில் தசா நடத்தக்கூடிய சூரியன் 1-6-11 பாவ குறிகாட்டிகளை குறிகாட்டுறாரு. 1-6-11 ஜாதகருக்கு பதவி உயர்வு போன்ற உயர் பதவிகளை தரும். சூரியன் சப்ளாடு வாயிலாக குறிகாட்டக்கூடிய 3-9-10 பாவ குறிகாட்டிகள் இவர் பேராசிரியராக யூனிவர்சிட்டியில் பணி அமர்வதை குறிக்கும். புத்தி நடத்தக்கூடிய புதன் 2வது பாவத்தை மண்டலம் வாயிலாகவும் 3-4-5-7-10 பாவங்களை சப்ளாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. 2-3-10 ஆகிய பாவ குறிகாட்டிகள் புதிய வேலையில் உயர் பதவியில் அமர்வதை குறிக்கும். இவருடைய ஜாதகத்தில் புதன் சந்திர மண்டலம் ஏறியிருக்காரு. சந்திரன் துலாம் லக்னத்திற்கு 10ஆம் இட அதிபதி. 10ஆம் இட அதிபதி பதவி உயர்வு நல்ல வேலையில் அமர்வதை குறிக்கும். சர் சி வி ராமன் அவர்கள் 28 பிப்ரவரி 1928ஆம் ஆண்டு ஒரு புதிய கதிர்வீச்சு எனும் தலைப்பில் அறிவியல் ஆய்வு கட்டுரையை வெளியிட்டார். சந்திரதசை சுக்கிரபுத்தி குருவுடைய அந்தரத்தில் சந்திரன் துலாம் லக்னத்திற்கு புகழத் தரக்கூடிய 10வது பாவாதிபதி சந்திரன் தசாநாதனாக அமைந்து 2, 3, 7, 10 ஆகிய பாவங்களை குறிக்காட்டுவதை காண முடியும். 3வது பாவ குறிக்காட்டி இவர் வெளியிடக்கூடிய அறிவியல் கட்டுரைகளை குறிக்கும். புத்தி நடத்தக்கூடிய சுக்கிரன் லக்னாதிபதி ஆகிறாரு. லக்னாதிபதி சுய முன்னேற்றத்தை குறிப்பார். சுக்கிரன் மண்டலம் வாயிலாக 2, 4, 5, 8, 10 பாவங்களை குறிக்காட்டுறாரு. சுக்கிரன் சப்ளாடு வாயிலாக 12வது பாவத்தை குறிக்காட்டுறாரு. 2, 5, 8, 10, 12 பாவ குறிகாட்டிகள் இவர் ஆராய்ச்சி துறையில் மேன்மை அடைவதை குறிக்கும். அறிவின் ஆசானாக விளங்கக்கூடிய சர் சி வி ராமன் அவர்களுக்கு ராமன் விளைவு எனும் கோட்பாட்டிற்காக நோபல் பரிசு கிடைத்தது. செவ்வாய் தசையில் சனி புத்தியில் தசா நடத்தக்கூடிய செவ்வாய் சனியுடைய மண்டலத்திலையும் சனியுடைய சப்ளையும் அமைவதை காண முடியும். துலாம் லக்கின ஜாதகருக்கு சனி ராஜ யோகாதிபதி என்பதை கவனிக்கணும். செவ்வாய் மண்டலம் வாயிலாக 3, 4, 5, 7, 10 பாவங்களை குறிக்காட்டுறாரு. 3, 5, 7, 10 பாவங்கள் பரிசு பெறுவதற்கு அங்கீகாரம் பெறுவதற்கு ஏற்ற பாவ குறிகாட்டிகள். புத்தி நடத்தக்கூடிய சனி ராஜ யோகாதிபதியாகி புதனுடைய மண்டல பிரிவுலையும் சுக்கிரனுடைய சப்ளையும் இருக்கார். புதன் 9, 12 ஆகிய பாவங்களை ஆளக்கூடியவர். 9, 12 ஆராய்ச்சி துறையை குறிக்கும். புத்தி நடத்தக்கூடிய சனி பகவானுடைய சப்ளாடா சுக்கிரன் வராரு. சுக்கிரன் லக்னாதிபதி. புத்தி நடத்தக்கூடிய சனி 12வது பாவத்தை மண்டலம் வாயிலாகவும் 2, 5, 8, 10 பாவங்களை சப்ளாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. தசா புக்திகளில் 10, 12 பாவங்கள் வலுப்பெறுவதை காண முடியும். அறிவியல் துறையின் சிகரமாக விளங்கிய சர் சி வி ராமன் அவர்கள் 21 நவம்பர் 1970ஆம் ஆண்டு சனி மகாதசை சனி புத்தி புதனுடைய அந்தரத்தில் இயற்கை எய்தினார். சனி ராஜயோகாதிபதி. ராஜயோகாதிபதி ஒரு ஜாதகரை கொல்வாரா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கிரக மண்டல அட்டவணையை பாருங்கள். தசா நடத்தக்கூடிய சனி புதனுடைய மண்டலம் ஏறியிருக்காரு. புதன் 9, 12க்கு அதிபதியாகி 12வது பாவத்தில் இருக்கார். சனி மண்டலம் வாயிலாக 12வது பாவத்தை குறிக்காட்டுறாரு. 12வது பாவ வினை வலுவாக செயல்படுவதை காண முடியும். தசா நடத்தக்கூடிய சனி புதனுடைய மண்டலம் இருக்கார். புதனை கவனிப்போம். புதன் செவ்வாயுடைய சப்பில் இருக்கார். செவ்வாய் துலாம் லக்னத்திற்கு 2, 7 ஆகிய மாரகஸ்தானத்துக்கு அதிபதி ஆகிறாரு. புதன் 12வது பாவத்துக்கு அதிபதியாகி 12வது பாவத்திலே இருக்கார். தசா நடத்தக்கூடிய சனி புத்திநாதனாக அமைந்து 2, 12 பாவங்களை குறிக்காட்டுறாரு. புத்தி நடத்தக்கூடிய புதன் 2வது பாவத்தை குறிக்காட்டுறாரு. புதன் செவ்வாயுடைய சப்பில் இருக்கார். செவ்வாய் 2, 7க்கு அதிபதி. 2, 7, 12 கூட்டு விளைவுகள்
ஜாதகருடைய இறுதி காலத்தை காட்டும். மற்றொரு ஜோதிட பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.